வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு சட்னி ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். க்ரீன் கலரில் இருந்தால் நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவாங்க, ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த சட்னியை எல்லாரும் கேட்டு கேட்டு சாப்பிடுவாங்க. ஒரு சூப்பரான கொத்தமல்லி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது லைட்டாக ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. வறுப்பட்டதுக்கப்புறமா இதில் ஒரு 10 பூண்டு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயமாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது ஒரு 10லேருந்து 12 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கி கண்ணாடி மாதிரி ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு துண்டு புளி சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கினதுக்கு அப்புறமா இதில் ஒரு கை ஃபுல்லாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி வதக்கும் போது நல்லா சுருங்கிடும், அதனால நிறைய சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இது சுருங்கினாலும் உங்களுக்கு ஃப்ளேவர் கிடைச்சிரும், அதனால பிரச்சனை இல்லை. இது எல்லாமே நல்லா வதங்கியிருக்கணும். கடைசியாக இதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் கடைசியாக தான் சேர்க்கணும், ஏன்னா இது ரொம்ப வறுத்துடக்கூடாது. இப்போ நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு. எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு இதை நல்லா ஆற வச்சிருங்க. ஆறினதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிடலாம். பார்த்தீங்கன்னா இது நல்லா ஃபைனாக நம்ம அரைச்சாச்சு. அடுத்து நம்ம தாளிச்சிடலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டும் நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தாளிப்பை நம்ம செஞ்சு வச்சிருக்க சட்னியில் சேர்த்துடலாம். எல்லா சட்னிக்குமே தாளிப்பு இருந்தால் ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும், அதனால மேக்ஸிமம் நீங்கள் எல்லாத்தையுமே தாளிச்சிருங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளோட கொத்தமல்லி சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. முக்கியமாக இது ரவா தோசைக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் இன்னும் காரமாக வேணும்னா நீங்கள் கூட கொஞ்சம் மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இது ஒரு பர்ஃபெக்டான ரேஷியோவில் தான் நம்ம பண்ணியிருக்கோம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.